ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான விப்ரோலிருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. கிராஜுவேட் ட்ரெயினி இன்ஜினியருக்கு ஓகேங்களா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கான முழு இன்ஃபர்மேஷனும் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ்ட் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எழுதிட்டு இருக்காங்க ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான அஃபீஷியல் லிங்க் எல்லாமே நம்ம பிளாகிங் சைட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போ வாங்க அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் நான் யூடியூப் சேனல்லையும் கொடுக்குறேன், என்னோட இதுலேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இதுதான் அந்த அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம், விப்ரோவோட அஃபீஷியல் கரியர்ஸ் பேஜ் ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஐடியும் கொடுத்துருக்காங்க, லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ்ட் பண்ணி தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு தான் ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8/4/2025 ஜாபுக்கான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஓவர்வியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன, நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த இதில் தான் வந்து ஓவராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்கில் எதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா VB.NET ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா GUI அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஷெட்யூலிங் ஓகேங்களா. அந்த ஒர்க் ஃப்ளோ பேஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட்டிவிட்டி பண்ணுவீங்க, டெஸ்ட் கேஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்க்கான டெஸ்டிங் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபெமிலியர் ஆன் VB.NETல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா GUI ஆட்டோமேஷன் ஷெட்யூலிங் பண்ணுறதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்டிங் அண்ட் டூல்ஸ் அண்ட் ட்ராக்கிங்ஸில் ஒரு சில டூல்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதிலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விப்ரோவோட அஃபீஷியல் சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க HR வந்து ஓகேங்களா. உங்களுடைய எஜுகேஷனல் ப்ளஸ் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் லொக்கேஷன் பேஸில் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து நடக்கும் ஓகேங்களா. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட், அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் ஸ்க்ரீனிங் ரவுண்ட்ஸ் வந்து இருக்கும். அது டெக்னிக்கல் ஸ்க்ரீனிங் ரவுண்ட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டொமைனில் ஸ்பெசிஃபிக்காக ஓரியன்டான டெஸ்ட் உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டிங்கன்னா ஃபோக்கஸ், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டெஸ்டிங் ஃபண்டமெண்டல் ஓரியன்ஸாவோ இல்லை ஆட்டோமேஷன் ஓரியன்டாவோ பக்கோ அந்த மாதிரி ரிலவெண்ட் டூல்ஸில் கொஞ்சம் வந்து இன்டர்வியூஸ் அவங்க வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா HR ஒன்று தான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆஃபர் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. இதுதான் இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் செக்லிஸ்ட் என்னெல்லாம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் பொறுத்த வரைக்கும் 1 to 2 பேஜஸ்க்குள்ளார தான் இருக்கணும். அதுவும் பார்த்தோன்னா ஹைலி ரிலவெண்ட், இந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெஸ்யூம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அது கூட பார்த்தீங்கன்னா கவர் லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது முழுக்க கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங்னால அதுக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது கூட பார்த்தீங்கன்னா ஆட் அட்வான்டேஜ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி சர்டிஃபிகேட்ஸ் எதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டூல்ஸ்லையோ ஆறு டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லையோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுவும் அப்லோட் பண்ணி PDF-ஆக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ரெஸ்யூமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட வேலிடான மெயின் திங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் ஓகேங்களா ஆட்டோமேஷன்ஸாக வச்சுக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேராக இன்டர்வியூக்கான 60 to 90 minutes சம்மரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நான் இதுலேயே பார்த்தீங்கன்னா
இன்டர்வியூக்கான டிப்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் நம்மளுடைய பிளாகிங் சைட்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு இது நீங்கள் கோ த்ரூ பண்ணாவே போதும். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வாட்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்பில்ட்டாக நீங்கள் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக எம்எம்சி கம்பெனி ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட பிளாகிங் சைட்லேயும் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் மறக்காமல் செக் பண்ணிகிட்டே வாங்க. ரெகுலராக ஃப்ரெஷர்ஸ்க்கானதும் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்டாகவும் நாம் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஃப்ரெஷர்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் எங்களால் அதுக்கான கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ண முடியும். வீடியோ பார்க்குறீங்க, ஜஸ்ட் ஒரு லைக் தட்டி விட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய கண்டென்ட் வந்து எலாபரேட்டாக ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் த்ரூ அவுட் வந்து நிறையாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோவை இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.